வெல்கம் டு சந்தன் ஜர்னி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ புல்லட் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் புல்லட் ஓட்டுறது. இதுக்கு முன்னாடி அவெஞ்சர் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அவெஞ்சர் ஓட்டி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இப்போ புல்லட் ஓட்டியும் வீடியோஸ் போடுவேன், அதுவும் நீங்கள் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவெஞ்சருக்கும் புல்லட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் ஓட்டினதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அவெஞ்சரோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 220 cc, ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 cc. அவெஞ்சரோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா 13 liters. அதே மாதிரி தான் ராயல் என்ஃபீல்டும் 13 liters. வந்து அவெஞ்சருக்கும் ராயல் என்ஃபீல்டுக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 35 kilometers தான் கொடுக்குதுங்க. பைக்கோட வெயிட்டை பற்றி சொல்லணும்னா அவெஞ்சரை விட ராயல் என்ஃபீல்டு தான் வெயிட் அதிகமாக இருக்குது. அவெஞ்சரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 163 இருக்குது. ராயல் என்ஃபீல்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 195 கிலோ வெயிட் இருக்குது. ஓகேவா, இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால திடீர்னு நம்ம பிரேக் பிடிச்சி நிற்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு கால் கொஞ்சம் லைட்டாக எட்டாததுனாலையும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. மற்றபடி ஓகே தாங்க. டிராஃபிக்லலாம் நம்ம வண்டி ஓட்டணும்னா புல்லட்டை விட அவெஞ்சர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம உட்காந்துட்டு போகிறது பார்த்திங்கன்னா அவெஞ்சரில் சீட்டு வந்து காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஹேண்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக சூப்பராக கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி கையை வச்சுட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது ஃபீலு. அவெஞ்சருக்கும் புல்லட்டுக்கும் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் தான். அவெஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குது, கிக் ஸ்டார்ட் கிடையாது. ஸோ நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது திடீர்னு வண்டி எங்கேயாச்சும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்மளால செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா கிக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதே புல்லட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அவெஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லாங் ட்ரைவ் போகும்போது. பட் ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது குஷன் மாதிரி ஏதாவது வச்சுட்டு போனால் ஓகே தாங்க. மற்றபடி அவெஞ்சர் புல்லட் ரெண்டுமே வந்து லாங் ட்ரைவுக்கு சூப்பரான வண்டி தான். ரெண்டுமே வந்து சூப்பராக நம்ம லாங் ட்ரைவ் ஓட்டிகிட்டு போகலாம், செம்மையாக இருக்கும். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டி ஓட்டினாலே கெத்து தான். அவெஞ்சர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்டு ஜாலியாக இருக்குது. புல்லட் வந்து கெத்தாக இருக்குது, செம்ம ஃபீலாக இருக்குது. இதாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள்ஸ்லாம் வந்து பைக்கை ஓட்டுறதுக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஓட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஓட்டணும்னு ஆசை வரும். இது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஹைட்டாக உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறது ஜாலியாக செம்மையாக. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது, பயமாக இருந்தது. மற்றபடி ஓட்ட ஆரம்பித்தோடனே நல்லா ஜாலியாக இருக்குது, சூப்பராக நல்லா ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவெஞ்சர் கொஞ்சம் ஹைட் கம்மியாக உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. கேர்ள்ஸ்லாம் பெரிய வண்டி ஓட்டலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தாண்டி நம்ம வந்துட்டோம்னா ஜாலியாக ஓட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் ஜாலியாக தான் இருக்கும், பயமாகவே இருக்காது. அவெஞ்சரை விட புல்லட் ஓட்டுறது வந்து ஒரு தனி கெத்து தாங்க, செமையா இருக்கு இந்த ஃபீலு. அப்படியே ஒரு மாதிரி கெத்தா இருக்கு. அவெஞ்சர் ஓட்டும் போது ஜாலியா இருக்கு, புல்லட் ஓட்டும் போது ஜாலியாவும் இருக்கு, அப்படியே கெத்தாவும் இருக்கு. நல்லா ஹைட்டா செம்மையா உட்காந்துட்டு ஓட்டிட்டு போறோம்ல, நல்லா இருக்கு, சூப்பரா செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அந்த வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டணும்னு, அவெஞ்சர் ஓட்டிட்டு புல்லட் ஓட்டணும்னு. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தெரியல, ஜாலியா தான் இருக்கு, நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. சும்மா ஸ்டார்டிங்ல ஏறி உட்கார வரைக்கும் தான் அந்த பயம் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாலியா தான் இருக்கும். இன்னும் என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் வரும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் புல்லட் ஓட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். I'm